தயங்காம சொல்லு. அஜயோட தங்கச்சி பிரியாவோட மாமியார் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கு நாங்க எல்லாருமே போயிருந்தோம். அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுடி. சரி, அன்னைக்கு அங்க என்னடி? அன்னைக்கு என்ன ஆச்சுடி? ஏன் அழுவுற? என்னன்னு சொல்லுடி. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல யாரோ ஒருத்தர் எனக்கு எடுத்துட்டாண்டி. என்னடி சொல்ற? இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. சரி, அழாத. அழாதன்னு சொல்றல. உன் பக்கம் எந்த தப்பும் கிடையாது. எவனோ ஒரு பொறுக்கி பிளான் பண்ணி உன்னை அபியூஸ் பண்ணிருக்கான். ஆனா இது வெளியில தெரிஞ்சா என்னதான் எல்லாரும் தப்பு சொல்லுவாங்க. அஜய்க்கு மட்டும் இது தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன வெறுத்து மொத்தமா ஒதுக்கிடுவானோன்னு பயமா இருக்குடே. என்ன பண்றதுன்னு தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல போய் அவன் யாரு என்னன்னு விசாரிச்சியா? இல்லடி, அவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னால வெளிப்படையா இந்த இன்சிடென்ட்ட சொல்ல கூட முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்குடி. போலீஸ் கம்ப்ளைண்ட்? ஐயோ, வேணாம். பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவ்வளவுதான், என் மானமே போயிடும். ஆமா, யாருக்கும் தெரியாம இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது?